அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ ரயில்வே சீசன் வந்துட்டு ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. பட் ஒரு புது சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2026க்கான புது நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஏஎல்பி எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷனாக இருக்க போகுது. அண்ட் அதுக்கான ஒரு அறிகுறி நமக்கு வேகன்சிஸ், அப்ரூவ்டு வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 11,100 வேகன்சிஸ் காலி பணிகளோட ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வரலான்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்போது இந்த இடத்துல நிறையா பசங்க நமக்கு கேட்கக்கூடிய டவுட் உண்டு. சார், நான் ஏஎல்பி எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா, இல்லைன்னா என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கும் ஏஎல்பி எக்ஸாம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது? இப்போ குரூப் டி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அது 10th லெவல் நமக்கு தெரியும். பட் அதே மாதிரி இப்போ ஏஎல்பி என்டிபிசி அப்ளை பண்ணோன்னா என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், அதர் டீடைல்ஸ் என்ன, ஏஜ் லிமிட்டட் நம்ம பசங்க நிறைய கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக பேசிக் டீடைல்ஸை நான் சொல்லிடுறேன். ஏஎல்பியோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் என்ன டிஃப்ரென்ஸு, ஏஜ் லிமிட்டு, என்ன படிக்கணுன்றது சின்னதாக சொல்லிடலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு எக்ஸாமை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், இல்லை புதுசாக வந்துட்டு நம்ம போட ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு எக்ஸாமையும் தனியாக பார்க்குறதுக்கே நமக்கு நிறைய நேரம் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தனியாக இருக்கும். பேசிக் டீடைல்ஸ் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின் சேனலில் நமக்கு பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு ஏஎல்பி எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது என்டிபிசி எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎல்பி எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே நமக்கு கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ ஏஎல்பின்றது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இந்த போஸ்டிங்க்கு உள்ளே போகிறப்ப நம்ம இந்த லோகோ பைலட்னா யாரை சொல்லுவோம், ட்ரெயின் ஓட்டுறோம் இல்லையா, ட்ரெயின் டிரைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ட்ரெயின் ஓட்டக்கூடிய அந்த பொசிஷனுக்கான முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பான்சிபிளான, ரொம்ப ரயில்வேஸ்க்கே ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அப்போது அதில் லோகோ பைலட்டு நம்ம சொல்லி பழகியிருப்போம். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஎல்பியாக உள்ளே போவாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக சீனியர் ஏஎல்பி, அடுத்து லோகோ பைலட்டோ, அதுலேயுமே லோகோ பைலட்லேயே குட்ஸுக்கு போவாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பேசஞ்சர் லோகோ பைலட்னு இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ஸோ அதில் பேசிக்காக ஃபஸ்ட்டு உள்ளே போகக்கூடிய அந்த பொசிஷன் தான் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ அப்போ நான் கொஞ்சம் பார்த்த உடனே ஆர்னு மல்டிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா எல்லாருனாலையும் அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இப்போ என்டிபிசிக்கும் ஏஎல்பிக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, என்டிபிசியில் யூஜி அண்ட் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் காமனாக ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. டிகிரி முடிச்சிருந்தா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே வந்துட்டு 12th முடிச்சிருந்தா எல்லாமே அப்ளை பண்ணலான்னு காமனாக ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை முடிச்சிருந்தா போதும், அவ்வளோதான். இப்போ டிகிரி முடிச்சிருந்தா அதில் என்ன டிகிரி படிச்சிருக்கணும்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது டிகிரி, பிஇ, பிஎஸ்சி இல்லைனா பிஏ, இதில் எது வேணாலும் படிச்சிருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இருக்கிறது தான் என்டிபிசி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டிகிரி, டிப்ளமாலையுமே ஒரு சில கோர்சஸ், ஐடிஐலையும் ஒரு சிலவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும். சம்டைம் சில கேட்டகரியில் 8th முடிச்சுட்டு ஐடிஐ போகிறவங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களால அப்ளை பண்ண முடியாதுன்றதை தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏஎல்பி எக்ஸாம் ஐடிஐ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது அஃபிஷியலாக போன நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டீட்டெயில்ஸ் தான். புது நோட்டிஃபிகேஷன்லையும் கிட்டத்தட்ட இதான் வரப்போகுது. நீங்களும் ஒரு தடவை அஃபிஷியலாக செக் பண்ணுங்கள். ஸோ 10th + ஐடிஐன்னு கொடுத்துருப்பாங்க, வெறுமனே ஐடிஐன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக 10th ஆர் மெட்ரிகுலேஷன் SSLC + ஐடிஐன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 10வது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஐடிஐ போயிருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 10th முடிச்சுட்டு ஐடிஐ. ஆனால் அந்த ஐடிஐலையுமே நிறையா ட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஸ்ட்ரீம்ஸ், மோஸ்ட்லி அது மெக்கானிக்கல் ரிலேட்டடான அந்த ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிறவங்க தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஒரு தடவை சின்னதாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஎல்பி பற்றின அந்த தனி வீடியோ போடும்போது நான் இது எல்லா ட்ரேட்ஸையும் நான் வந்து மென்ஷன் பண்ணி அதில் நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ஐடிஐ இல்லை சார், நான் வந்துட்டு இப்போ அப்ரெண்டைஸ், ஸோ அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரயில்வேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில், அதில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுவும் 10th முடிச்சுட்டு 10வது முடிச்சுட்டு மெட்ரிகுலேஷன் SSLC முடிச்சு CCAA கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஏஎல்பிக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10th ஆர் SSLC + CCAA. அதுக்கு அடுத்தது தான் டிப்ளமா ஆர் இன்ஜினியரிங். ஸோ டிப்ளமா முடிச்சிருக்கவங்களும் எலிஜிபிள். ஸோ அப்போ 10th முடிச்சுட்டோ கண்டிப்பாக 10th முடிச்சுட்டு போயிருக்கணும். அண்ட் 3 years டிப்ளமா படிச்சிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10வது முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமா படிச்சிருந்துருக்கணும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சில டவுட் வரும், சார் நான் 12th முடிச்சுட்டு நான் 2 வருஷம் டிப்ளமா பண்ணேன். இப்போ நமக்கு லேட்டரல் என்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இப்போ 10th முடிச்சுட்டு டிப்ளமா பண்ணுறோன்னா 3 years இருக்கும். அதுக்கடுத்து அவங்க இன்ஜினியரிங் போகிறாங்கன்னா அவங்க செகண்ட் இயரில் லேட்டரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணுவாங்க.
அதே மாதிரி சம்டைம் 12th முடிச்சுட்டு 10th முடிச்சு 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போகிறவங்க டிப்ளமோலேயே லேட்டரல் என்ட்ரி மாதிரி 2 வருஷம் தான் படிப்பாங்க. இதுக்கு தெளிவான ஒரு ஆன்சர் வந்துட்டு இல்லவே இல்லை, நோட்டிஃபிகேஷனும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பசங்க கிட்டையும் கேட்ட பட்சத்தில் ஒரு சில இடங்களில் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதாவும் நம்ம வந்துட்டு கேள்விப்படுறோம். ஸோ ஆனால் அது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தெரியல, இன்னும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் அப்படி யாராவது இருந்தீங்க, ஸோ 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார், 2 வருஷம் தான் டிப்ளமோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். நானும் பார்க்குறேன், தேடுறேன், கரெக்டான அந்த பதில் கிடைக்க மாட்டேங்குது. வந்துருச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். பட் பாயிண்ட் என்ன, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ 10th ஆர் SSLC + 3 இயர்ஸ் டிப்ளமோ, 3 வருஷம் டிப்ளமோ, அதுலேயும் ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸில், ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம்ஸில் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமா சிவில் படிச்சிருக்கவங்களோ டிப்ளமா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கனால அப்ளை பண்ண முடியாது. இந்த 4 ஸ்ட்ரீம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல். இந்த 4 ஸ்ட்ரீமில் டிப்ளமா முடிச்சிருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். ஸோ அப்போ டிப்ளமோ எலிஜிபிள், பட் இந்த 4 ஸ்ட்ரீம்ஸ். அதே மாதிரி இன்ஜினியரிங் டிகிரி, ஸோ எனி டிகிரி கிடையாது, மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுறேன், எனி டிகிரி கிடையாது. சார் நான் BA படிச்சிருக்கிறேன், BA ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், BSc ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், எங்கள் யாருமே எலிஜிபிள் கிடையாது. இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். அண்ட் இன்ஜினியரிங்லேயுமே கம்ப்யூட்டரோ சிவிலோ படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. இன்ஜினியரிங் டிகிரியில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல், ஸோ இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று இல்லை டிப்ளமோலையும் இன்ஜினியரிங்லையும் இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று, இல்லைனா காம்பினேஷன் ஸ்ட்ரீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நமக்கு எலிஜிபிள் தான். ஸோ அப்போ இந்த 4 பேசிக், இது ரிலேட்டடான அதர் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ கோர்சஸ் கூட ஓகே, இல்லை மல்டிப்ளாக நீங்கள் படிச்சிங்கனாலும் ஓகே. பட் ஆனால் இதுதான் ஸ்பெசிஃபிசிட்டி, இதுதான் நமக்கு வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேட்டகரியில் உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமான்றதான் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்சஸ் வந்து படிச்சிருக்கணும். இதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுலேயே நிறைய பேர் கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ ALP எக்ஸாம் வந்துட்டு எல்லாருனாலையும் அப்ளை பண்ண முடியாததுக்கு காரணமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நமக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிசிட்டி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது ஒன்று. இன்னொன்று பார்த்தோன்னா ஏஜ் லிமிட், அது கொஞ்சம் காமன் தான். ஸோ 18 to 30 இயர்ஸ், அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறது நமக்கு ஜென்ரல் கேட்டகரி ஆர் அன்ரிசர்வ்ட் அண்ட் EWS கேட்டகரி இருக்காங்க இல்லையா, இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18 to 30, 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை EWS கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 31 வயசில் அப்ளை பண்ண முடியாது, 30 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும், 31 அதுக்கு மேலே 30க்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் OBCயாவோ இல்லை SC and ST இருந்தாங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நான் கொடுக்குற மாதிரி. OBCக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், SC and STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்றதுனால சப்போஸ் ALP எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு 32 வயசு, நீங்கள் OBC 32 வயசு தான் எலிஜிபிள். ஸோ என்ன சொல்ல வரேன், இதுலேருந்து 3 இயர்ஸ். அப்போ நீங்கள் OBCயாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SC and STயாக இருக்கீங்க அப்படின்னா அது 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் மாறும். ஸோ அப்போ ALPயோடைய ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வெளியே போகக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் இருக்குப்பா. ஸோ ALPயை பொறுத்த வரைக்கும், ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணாலுமே அதில் எந்த போஸ்டிங் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணுன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரயில்வேஸோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எந்த போஸ்ட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு விஷன், முக்கியமாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லையுமே விஷன், கண் பார்வை எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் அப்படின்றது ரயில்வேஸில் கிட்டத்தட்ட எல்லா போஸ்ட்டுக்குமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரிகரஸாக கண்ணாடி கூட போட்டுறக்கூடாது, லேசிக் சர்ஜரி பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிகரஸாக ரொம்ப 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 கண் பார்வை நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஏரோப்ளேன் ஓட்டக்கூடிய பைலட்ஸுக்கெல்லாம் எப்படி கண் பார்வை இருக்கணும் அந்த அளவுக்கு கண் பார்வை இருக்கிற மாதிரி ஒரு சில போஸ்ட் இருக்கும். வேறு எந்த போஸ்ட்டும் இல்லை, அந்த போஸ்ட் இந்த ALP தான். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு A1 அப்படின்றத நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரயில்வேஸில் A கேட்டகரி B Cன்னு 3ஆக பிரிப்பாங்க. அந்த ஏல A1 A2 A3 B1 B2 B3 இந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அதில் A1ன்றதான் மோஸ்ட் ரிகரஸ். ஸோ ரொம்ப ரொம்ப கண் பார்வை, அதாவது கொஞ்சம் கூட கண் வந்துட்டு மங்களா தெரிஞ்சிடக்கூடாது. அண்ட் கண் பார்வை 6/6ன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலர் விஷனோ இல்லை பைனாகுலர் விஷனோ அண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே கண்ணில் இருந்துடக்கூடாது. லேசிக் சர்ஜரி பண்ணிடக்கூடாது. சார் நான் வந்துட்டு சின்ன வயசில் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 28 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன், நான் 23 வயசில் வந்துட்டு லேசிக் சர்ஜரி பண்ணிட்டேன்,
இப்போ எனக்கு கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சோம், கண்ணாடி போடல அப்படின்னு நினச்சாலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கண்ணாடி போட்டிருக்கூடாது, அதே மாதிரி லேசிக் சர்ஜரியும் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ரொம்ப ரிகரஸான ஒரு கண் பார்வை இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் இந்த ஏஎல்பி. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா நமக்கு வெரிஃபிகேஷன் அப்போ எப்படியா இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ ஏஎல்பியோட எக்ஸாம் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 3 ஸ்டேஜ், 3மே முக்கியம் தான். பட் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி. ஸோ சிபிடின்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஏஎல்பி சரி, ரயில்வேஸில் என்டிபிசி எல்லா எக்ஸாம்ஸுமே கம்ப்யூட்டரில் தான் அட்டன் பண்ண போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை கம்ப்யூட்டரில் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் ஏஎல்பியில் 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் பேட்டர்ன் கொஞ்சம் வேறையாக இருக்கும். நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, இதில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எப்படி பேட்டர்ன், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை நான் தனியாக ஏஎல்பிக்குன்னு ஒரு வீடியோ, என்டிபிசிக்குன்னு போடுறதுல நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜஸில் இந்த 2 ஸ்டேஜ் இருக்குது. அது போக கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் சிபிஏடி அப்படின்றது இன்னொரு ஸ்பெஷல் ஸ்டேஜ். ஸோ இப்போது இந்த 2த்தையும் கிளியர் பண்ணதுனால அப்புறமும் கூட சிபிஏடிலேயே நமக்கு பேட்டரிஸ் அப்படின்னு பிரித்து அதில் செக்ஷனல் டைப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நான் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி இது 3த்தையும் நம்ம நம்ம கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக அதை குவாலிஃபை பண்ணால் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் கூட நமக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்காக ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் செகண்ட் ஸ்டேஜ்லேயே நமக்கு 2 பார்ட் இருக்கும். அதில் ஒன்று ரொம்ப மெரிட்டாக தேவைப்படும். ஸோ அதில் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு ஃபைனலிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுமாதிரி சிபிஎட்டியில் நல்ல மார்க் எடுக்கிறதும் நமக்கு வெயிட்டேஜுக்கு 30% கிட்ட வெயிட்டேஜ் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் தனி வீடியோ போடுறேன். பட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதுதான். இது 3த்துக்கும் ரெடி ஆகணும். அதுக்கு அடுத்தது டிவி அண்ட் எம்இ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது காமனாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ரயில்வேஸில் ஏஎல்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா பேசிக்காக இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, இப்போ அதுக்கு அப்படியே என்டிபிசிக்கு வரோன்னா, ஏஎல்பியை விட கம்பேரிட்டிவ்லி நிறையா பேர் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் அது என்டிபிசின்றது சொல்லலாம். அந்த என்டிபிசியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பார்க்கணும்னா, ஸோ என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது எந்த மாதிரியான போஸ்ட் இருக்கும் சார் அப்படின்னா, ஸோ என்டிபிசிலே 2 கேட்டகரி பிரியும். ஒன்று கிராஜுவேட் லெவல், இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் லெவல். கிராஜுவேட் லெவல்ன்றது டிகிரி லெவல். ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்டர் கிராஜுவேட்ன்றது 12th ஆர் ஈக்குவலன்ட். ஸோ 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமா முடிச்சிருக்கவங்க அப்ளிகபிள்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ 12th ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பிடிச்சிருக்கிறவங்க இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இதில் சொல்ல போனோம்னா, நீங்கள் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கனாலே நீங்கள் என்டிபிசியில் இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா 2த்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை சார் நான் 12th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த அண்டர் கிராஜுவேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய இந்த கிராஜுவேட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ என்டிபிசியில் இந்த 2 கேட்டகரி வருது. சரி, இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ். ஸோ இப்போ என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் நீங்கள் கிளியர் பண்ணி நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸாக ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு கூட நம்ம போக முடியும். ஸோ ஒரு ஸ்டேஷனுக்கே அவங்க தான் ஹெட்ன்ற மாதிரி. ஸோ டேரெக்டாக ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு எக்ஸாம்ஸில் ஒன்று தான் இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸு. ஸோ என்டிபிசி கிராஜுவேட் லெவல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் போஸ்ட் இருக்கும். அதை விட ஒரு ஜூனியர் லெவல் போஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சீனியர் கிளர்க் கம் டைப் சீனியர் லெவல் போஸ்ட் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குது, கிராஜுவேட்டில் இருக்குன்னா அதோட ஜூனியர் லெவல் போஸ்ட் அண்டர் கிராஜுவேட்டில் இருக்கும். ஸோ போஸ்ட்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் டீட்டெயில் வீடியோவில் நம்ம போடுவோம். பட் என்டிபிசியில் 2 கேட்டகரி, ஒன்று டிகிரி, இன்னொன்று 12th. இதில் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய இந்த கிராஜுவேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33, 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுலேருந்து ஓபிசி அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம். ஸோ அப்போ ஓபிசி 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சிஎஸ்டி 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் தான். அதுலேருந்து 3 வருஷம் 5 வருஷம் ரிலாக்ஸேஷனு. ஸோ அப்போ இந்த ஏஜ் லிமிட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில சோர்சஸ், சார் இது நான் 36ன்னு பார்த்த மாதிரி இருக்கே, என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு 36ன்னு போட்டிருக்காங்க, அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா 33ன்னு போட்டிருக்காங்க, நீங்கள் 3 வருஷம் ஜென்ரலாகவே கம்மியாக சொல்கிறீங்களேன்னு சில பேருக்கு தோணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த 2-3 நோட்டிஃபிகேஷனுக்கு இது போன நோட்டிஃபிகேஷன் முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. இது 33 இல்லை 36 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே. அதுலேருந்து ரிலாக்ஸேஷன், அதாவது 3 வருஷம் 5 வருஷம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுக்கு காரணம் ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக எல்லாருக்குமே இந்த கோவிட் டைமில், கொரோனா வந்த டைமில் ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் எல்லாருடைய லைஃபுமே முடங்கி போயிருச்சுங்க இல்லையா. ஸோ அதனால் ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக இதை கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ புது நோட்டிஃபிகேஷனில் இந்த ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஏஜ். இதுலேருந்து ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கோங்க. 12th பாஸ் இது ஓகே. டிகிரிலையுமே சார் என்ன டிகிரி, இப்போ ஏஎல்பிக்கு சொன்ன மாதிரி நான் டிகிரிலேயே இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் மட்டும் தான் பிடிச்சிருக்கணுமா, இல்லை எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் முடிச்சிருக்கணுமா, அப்படி கிடையாது.
இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் எந்த டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம். பிஎஸ்சியில் இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பிஎஸ்சியில் எதுனாலும் சரி, பிஏலையும் நீங்கள் எதுனாலும் சரி, இது மாதிரி பிஏவோ பிஎஸ்சியோ அண்ட் டிகிரியோ எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. இது ஏஎல்பிக்கும் பொருந்தும். ஏஎல்பிலையும் சரி, அதே என்டிபிசியும் சரி, ஓவரால் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் எதுலையுமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்றது முக்கியமான பாயிண்ட். சரி, இது குவாலிஃபிகேஷன். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரிகரஸான அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஏஎல்பிக்கு தான் இருக்கும், A1 கேட்டகரி. ஆனால் A2 A3 அதர் கேட்டகரிஸ் இது ஓவராலாக கிராஜுவேட் லெவல்லையே 4-5 போஸ்ட் இருக்கும், அண்டர் கிராஜுவேட்டில் 4-5 போஸ்ட் இருக்கும். ஸோ ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே இந்த 2 எக்ஸாம்ஸ்லையுமே வரும், கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட். அது ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலும் தெரியும். இல்லை என்டிபிசியோடைய தனி வீடியோ, ஸ்பெஷல் வீடியோவில் நான் எந்தெந்த இதுக்கு என்னென்னன்றதை நான் தெளிவாக போடுறேன். ஸோ இது மல்டிப்ளாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஏஎல்பி மாதிரியே தான் 2 முக்கியமான ஸ்டேஜஸ். ஸோ 2 ஸ்டேஜ் சிவிடி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் வந்துட்டு அங்கே ஏஎல்பியில் கம்பல்சரி எல்லாருக்குமே சிபிஐடின்னு இருக்கும்பா. ஸோ அப்போ ஏஎல்பி எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லாருமே அந்த 3 ஸ்டேஜையும் கடந்து போகணும். ஆனால் அதே என்டிபிசியில் கிராஜுவேட்டும் சரி அண்டர் கிராஜுவேட்டும் சரி, இந்த 2 ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப முக்கியம், எல்லாருமே அட்டன் பண்ணணும். ஆனால் அந்த 3வது ஸ்டேஜ்ன்றது நம்ம எந்த போஸ்ட்டை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், கிராஜுவேட்லையும் அண்டர் கிராஜுவேட்லையும். இந்த 3rd ஸ்டேஜ் அதுலேயுமே 2 டைப் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் சிபிஐடி, இல்லைனா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். அப்போ கிராஜுவேட்லையும் சரி அண்டர் கிராஜுவேட்லையும் சரி, எந்த போஸ்ட்டுக்கு நம்ம எய்ம் பண்ணுறோமோ அந்த போஸ்ட்டுக்கு இது இருக்கு, சிபிஐடி இருக்குன்னா நம்ம அதை 3வது ஸ்டேஜாக இதை வந்துட்டு அட்டன் பண்ணுவோம். இல்லை ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த 2 ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்போ டைப்பிங் போஸ்டிங்லாம் இருக்கும் இல்லையா, கிளரிக்கல் போஸ்ட்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போது இந்த 3rd ஸ்டேஜ்ன்றது எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, இந்த 3வது ஸ்டேஜ்ன்றது எல்லாருக்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் என்டிபிசியில் எல்லாருக்குமே இருக்குது. 3வது அப்படின்றது ஃபார் சம் போஸ்ட் ஆஸ் அப்ளிகபிள். இது 2ல் ஏதாவது ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சிபிஐடின்னு இருக்கும், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டை பொறுத்து மட்டும் மாறும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அப்போது எக்ஸாம் ப்ராசஸாக இருக்கட்டும் அண்ட் அதே வந்துட்டு அதர் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன் அது ஏஎல்பிக்கும் என்டிபிசிக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு பெரிய கேள்வி, சார் நான் தமிழில் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா, தாராளமாக ஏஎல்பியும் சரி என்டிபிசியும் சரி 2மே தமிழில் அட்டன் பண்ண முடியும். ரயில்வேஸில் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்ஸுமே, இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்மளால் தமிழில் அட்டன் பண்ண முடியும். இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏஎல்பியில் அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜுமே தமிழ் அட்டன் பண்ணலாம். இந்த சிபிஐடி மட்டும் தமிழில் இருக்காது, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் இருக்கும். என்டிபிசிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 2 சிபிடியும் நீங்கள் தாராளமாக தமிழ் அட்டன் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ், காமன் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ இதுலேயும் என்டிபிசியில் 3 சப்ஜெக்ட் தான் மென்ஷன் ஆகிருக்கும். என்னென்ன, ரீசனிங்கு, மேக்ஸு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு 3 தான் மென்ஷன் ஆகிருக்கும். பட் அந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே தான் ஜென்ரல் சயின்ஸுன்றது சேர்ந்து வரும் என்டிபிசியில். பட் அதே ஏஎல்பிக்கு 4 சப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் நம்ம காமனாக எல்லாத்துக்குமே படிச்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு, இதில் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதை பற்றியும் நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் ஏஎல்பி அண்ட் என்டிபிசியில் குவாலிஃபிகேஷன் என்ன, யார் யார் எலிஜிபிள்ன்றதை பார்த்துக்கிட்டோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வேறு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலுமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் சார்னா என்னோட மெயில் ஐடியும் தர்றேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கிளாஸஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு நம்ம புது பேட்சஸ்க்கு தனியாக ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஏஎல்பிக்கோ இல்லை என்டிபிசிக்கோ புதுசாக இன்னும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல, நோட்டிஃபிகேஷனே இன்னும் வரல. அப்படின்றதுனால சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 வருஷம் வேலிடிட்டி, 2 இயர்ஸ் வேலிடிட்டியில் இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரயில்வேஸ் மட்டும் இல்லை, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா வீடியோஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லா பேட்சையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் 2 வருஷத்துக்கு இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கும் போது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், Y890 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்டுக்கலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன், இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்டு நம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஏர்லி. ஸோ இப்போது யோசிச்சுட்டே இருக்க வேணாம், டேட்ஸ் வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எது முடிவு பண்ணாலுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகும். இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.